எல்லோருக்கும் வணக்கம். எனது பெயர் NB சுப்பிரமணியம். நான் அகில இலங்கை மீனவ மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளராக செயலாற்றி வருகின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த ஊடக வாயிலாக வெளிப்படுத்த எண்ணியிருப்பது 60 நாட்கள் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்ட இந்திய இழுவப்படகுகள் மீண்டும் இழுவனுடைய தொழிலை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் வருகின்ற 15ஆம் தேதி. அங்கே அவர்களுக்கு இழுவமடி தடை சட்டம் முடிவுக்கு வந்தது. அவர்களுக்கு ஒரு வசந்த காலம். அந்த நேரம் வடபுலத்தில் இருக்கிற மீனவர்களாகிய எங்களுக்கு இருப்பது ஒரு அழிவு காலமும் அடிவயத்தில் இடி விழுந்ததாகவும் நாங்கள் கருதுகின்றோம். இந்த பிரச்சனை ஏறத்தாழ 23 வருடங்களுக்கு மேலாக நாம் எமது அரசாங்கத்தையும் அண்டைய நாட்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் பல கோணங்களில் பல முறை நாங்கள் வற்புறுத்தி வந்தும் சில அழுத்தங்களை கொடுத்தும் அந்த இழுவமடியை தொழிலை நிறுத்துவதற்கான இந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது மிக வேதனைக்குரிய விடயம். இருந்தும் நாம் காலங்கடந்தாலும் எமது வாழ்வாதாரம் இது என்ற நோக்கத்தில் இந்த போராட்டங்களையோ அல்ல அழுத்தங்களையோ கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அவர்கள் எங்கள் கடல் பரப்புக்குள் நுழைந்து விட்டால் எமது வளங்கள் முற்றுமுழுதாக அளிக்கப்படுகின்றது. எமது வாழ்வாதாரம் சூறையாடப்படுகின்றது. மீன் பெருக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கின்றார்கள். அதுக்கும் அப்பாலே அழிந்து போய் 30 வருட போரிலே பாதிக்கப்பட்டு அழிந்து போயிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய தொழில் உபகரணங்கள் அறுத்து இடித்து நாசமாக்கப்படுகின்றது. பல கோணங்களிலே பல துன்பங்களை துயரங்களை எதிர்கொண்டு பல சவால் மத்தியிலே வாழ்கின்ற எங்களுக்கு இந்த இந்திய இழுவப்படகினுடைய தாக்கம், இந்திய இழுவப்படகினுடைய வருகை மிகவும் துன்பவியலான சம்பவமாக கருதப்படுகின்றது. இதற்காக நாங்கள் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக இந்தியாவுக்கு சென்று 4 தடவை பேசியிருக்கின்றோம். இறுதியாக 2016ஆம் ஆண்டு எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைவாக இன்று வரைக்கும் இந்திய அரசாங்கமோ இலங்கை அரசாங்கமோ இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. அவர்களுக்குள்ளே சில கூட்டங்கள் நடக்கின்றது. ஆனால் என்ன நடக்குது, என்ன செய்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. நாங்கள் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கின்ற ஜோசப் விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்களையும் நாங்கள் அன்பாக வேண்டி கேட்டிருக்கின்றோம். முன்னே இருந்த முதலமைச்சர்களை விட நீங்கள் எங்கள் மீது கருணை கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான முடிவை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அவர் பிறந்த வீடு இந்தியாவாக இருந்தாலும் புகுந்த வீடு யாழ்ப்பாணம் என்ற வகையிலே அவரை கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பேச்சுவார்த்தை எங்களுக்கு இணக்கப்பாட்டு எட்டியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அவர் தலைமையிலே எங்களை அழைத்து ஒரு வட்ட மேசையிலே இரு சாராரையும் இருத்தி ஒரு இறுதியான ஒரு இணக்கப்பாட்டு எட்டி இந்த இழுவமடி தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை இந்த சந்தர்ப்பத்திலே அன்பாக கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு சாதகமான பதிலை வழங்கி வந்தாலும் எங்களுடைய அரசாங்கம், குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பில்லை. 2017ஆம் ஆண்டு ஆடி மாதம் இழுவமடி தொழில் சட்டம் கொண்டு வரப்பட்டது அரசினால். அந்த சட்டம் நடைமுறை இல்லை. அந்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்த போது அந்த வழக்கை அரசியலும் சட்டமா திணைக்களமும் சேர்ந்து அந்த வழக்கின் தன்மையை பலவீனப்படுத்தி விட்டனர். அதுவும் எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்துள்ளது. இதற்கு முழுதாக மீன்பிடி அமைச்சு மற்றும் திணைக்களம் மீது காரணம். ரெண்டாவதாக எங்களுடைய திணைக்களங்கள் வெகு காலத்துக்கு முன்பிருந்தே இழுவமடி படகுகளுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றும் இழுவமடி தொழில்கள் நடக்கின்றது. அதற்கு அனுமதி வழங்குவது திணைக்களங்கள். மூன்றாவதாக நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, ஊராத்துறையில் இருக்கின்ற இழுவமடி படகுகள் கார்நகர் ஜெட்டிக்கு வந்து அங்கே இருக்கின்ற அதிரடிப்படை முகாமிலே பதிந்து விட்டு செல்கிறார்கள். வீஞ்சு பூட்டி இழுவமடிகளையும் கொண்டு செல்லுகின்ற அந்த படகுக்கு
கடற்படை அனுமதி வழங்குகிறது. அப்படியானால் அமைச்சு அனுமதி வழங்குகிறது, திணைக்களம் அனுமதி கொடுக்கின்றது, கடற்படையும் அனுமதி வழங்குகின்றது. இதற்கு அப்பால் குறிப்பாக கடந்த மே தினத்துக்கு ஆட்களை அணி சேர்ப்பதற்காக அமைச்சு அலுவலகத்திலிருந்து சென்றவர்கள் இழுவமொழி தொழிலாளர்களை உங்களுக்கான சட்டத்தை தான் கொஞ்சம் நீடித்து அல்லது அதன் தன்மையை குறைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். மேதின கூட்டத்துக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி கேட்டிருந்தார்கள். இது நாங்கள் செவ்வி வழி வந்த கதை. அதனூடாக அமைச்சரும் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றது தான் இங்கே ஒரு வேதனையான விடயம். அமைச்சர் எதிராக செயல்படுகின்றார், திணைக்களம் எதிராக செயல்படுகிறது, கடற்படை எதிராக செயல்படுகிறது. நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பமான செயலை நாங்கள் யாரிடம் போய் சொல்வது? அதனால்தான் இன்று நாங்கள் குறிப்பாக சொல்லுகின்றோம், நாங்கள் காத்து காத்து எதிர்பார்த்திருந்து ஏமாந்தது போதும். இனியாவது எங்களுடைய அரசாங்கம் தலையிட்டு இந்த இழுவமடி தொழிலை இலங்கை கடற்பரப்பிலே இல்லாதொழிப்பதற்கு முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெகு விரைவிலே எடுக்கவில்லை என்றால் நாங்கள் கடல் இறங்கி போராட்டம் செய்து முழுமையாக பட்டினிச்சாவில் சாகிற நாங்கள் கடலில் சாவதற்கும் தயாராக இருக்கின்றோம். சமீபத்தில் நாங்கள் ஒரு போஸ்ட்கார்டை அனுப்பியிருந்தோம். இன்றும் இந்த நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நாங்கள் ஒரு போஸ்ட்கார்டை அனுப்புகின்றோம். அதாவது தகமை இல்லாத கடற்படை இருக்கிறபடியால் வாரத்துக்கு 2 படகுகளை பிடியுங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு போஸ்ட்கார்டை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, கடத்தொழில் அமைச்சு, திணைக்களம் உட்பட 8 பேருக்கு இந்த போஸ்ட்கார்டை நாங்கள் அனுப்புகின்றோம். இது மாவட்ட ரீதியாக அனைத்து இடங்களிலே இது அனுப்பப்படுகின்றது. இதற்கும் பதில் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் முழுமையாக முல்லைத்தீவில் இருந்து நெடுந்து வரைக்கும் கடல் வழி போராட்டத்தை செய்வதற்கு எத்தனித்திருக்கின்றோம். இது தொடரும். எங்களுடைய மீனவர்கள் கடல் இழுவங்குடி படகு தொழிலாளர்களுடன் முரண்பாடு வருகின்ற நேரத்தில் அங்கே எங்களுக்கு இழப்புகள் வந்தாலும் நாங்கள் இயக்க தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய பின்னுக்கு வர சந்ததிக்கு ஏதாவது விட்டு வச்சு செல்லலாம் என்று நாங்கள் நினைத்தால் இன்று கரைக்கு மீன் வேண்டுவதோ அல்ல பிடிப்பதற்கோ அரிதாகிவிட்டது. அந்த அளவுக்கு வளங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டது. வெளியிலிருந்து வருகிற மீன்கள் தங்குவதில்லை. இங்கே மீன் உற்பத்தி இல்லை. எல்லாருக்கும் தெரிந்த விடயம், நுகர்வோருக்கு தெரியும். இப்பொழுது கடலிலே மீன் இல்லை, மீன் கரைக்கக்கூட வேண்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்போ எங்களுக்கு இறுதியில் பட்டினிச்சாதான். அந்த பட்டினிச்சாவை சாக நாங்கள் கடல் இறங்கி சாவதற்கு ரெடியாக இருக்கின்றோம். எனவே எங்களை இந்த துப்பாக்கி நிலைக்கு தள்ள விடாமல் நமது அரசாங்கம் உடனடி கவனம் எடுத்து இந்த இழுவமடி தொழிலை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். என்னுடைய பெயர் கந்தசாமி ராஜசந்திரன். காரைநகர் அம்பாள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவரும், கார்நகர் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவரும். இன்றைய இந்த நிகழ்விலே நான் தெரிவிக்கப்பட வேண்டிய கருத்து, எங்களுடைய மீனவர்கள் இன்றைக்கு 2 மாதம், அதாவது எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நிம்மதியாக நாங்கள் கடலில் சென்று தொழில் செய்யலாம் என்று இதுவரைக்கும் செய்து வந்தவர்கள், எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் சென்று வந்தவர்கள். எதிர்வரும் 6ஆம் மாதம் இந்த மாதம் 15ஆம் தேதி அளவில் மீண்டும் இந்திய படகு உள்நுழைய காத்திருக்கின்றார்கள். அவர்கள் வருகை எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக இழக்க வைக்கப் போகின்றது என்பதனை கருத்தில் கொண்டே இன்றைய இந்த நிகழ்வின் மூலம் இந்த விடயத்தை தெரியப்படுத்த முன்வந்திருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் அச்சமில்லாமல் தொழில் செய்து எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் என்ற வகையில்தான் காற்றாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் பயப்படாமல் கடல் செல்லும் மீனவன் பருத்துறையில் 2 படகுகள் 4 மீனவர்கள் காற்றின் மூலம் அடித்து சென்று இன்றைக்கு கரை சேராமல் காணாமல் போயிருக்கின்றான். அதேபோன்று அப்படியொரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களில்தான் நாங்கள் வருமானம் தேடிக்கொள்ளலாம் என்ற வகையில் புங்குடுதீவை சேர்ந்த அந்த கடற்பரப்பில் சென்ற மீனவர்கள் ஒருவாறு தேடி கண்டுபிடிக்கப்பட்டார்கள். இதையெல்லாம் எங்களுடைய மீனவர்களுடைய
சம்பவங்களாக இருக்கின்றது. நாங்கள் ஒருவரும் இல்லாத நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய அதாவது உள்ளூர் இழுவைப்படகு, இந்திய இழுவைப்படகுகள், இந்த படகுகளின் மூலம் நாங்கள் கடலில் நிம்மதியாக செய்ய முடியாத சூழலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அவர்கள் இந்த இடைவெளி காலத்தில் காத்தென்றாலும் சென்றார்கள். இந்த வகையிலே அவர்களுடைய இன்றைய குடும்ப நிலை நடுத்தெருவில் நிற்கின்றது. இதே போன்ற நிலையை நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது என்ற காரணத்தினால்தான் மீளவும் இன்றைக்கு எங்களுடைய இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த வருகின்ற இந்திய இழுவைப்படகை உடனடியாக நிறுத்துமாறு கேட்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு போஸ்ட்கார்ட் மூலம் ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய திணைக்களங்கள் சார்ந்த பல இடங்களுக்கு நாங்கள் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கின்றோம். நேற்றிலிருந்து இக்காட்டுகள் போஸ்ட்கார்டுகள் அங்கே எல்லா நிறுவனங்களுக்கும் சென்றடையும். நேற்றிலிருந்து நாங்கள் போட துவங்கிவிட்டோம். எல்லா மீனவர்களும் ஒவ்வொருத்தரும் தாங்கள் ஒப்பமிட்டு எங்களுடைய குறையை கேட்கின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வடபகுதி மீனவர்களுடைய குறைபாட்டை நேரடியாக இந்துமங்களை சந்தித்து என்ன நடக்குது என்பதை நேரில் ஆய்வு செய்வதற்கோ எங்களுடைய குழுவினரோடு பேசுவதற்கோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் இந்த 26ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்ட அனைத்து தொழில்களும் நிறுத்தி தருவேன் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டவர். நாங்கள் நம்பி இருந்தோம். இந்த அரசாங்கம் மாறிய பிற்பாடு இந்த 26ஆம் ஆண்டு முற்பகுதியிலேயே எங்களுடைய தடை செய்யப்பட்ட அனைத்து தொழில்களும் நிறுத்தி தரப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டு நாங்கள் நம்பி இன்று நடுத்தருவில் நிற்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கின்றது. எங்களால் தெரியப்படுத்த வேண்டிய இடம் எங்களுடைய கடைசி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் முன்னிலையில் எங்களுடைய வடபகுதி மீனவர்களுடைய நிலைமைகளை எடுத்து கூற வேண்டிய சூழல் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு யாரும் எங்களுக்கு உதவுவார்களும் இல்லை. ஆகவே நாங்கள் போஸ்ட்கார்ட் மூலமே இந்த செயற்பாட்டை செய்வதற்கு முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இது எந்த அளவில் அவர்கள் எங்களை சந்திப்பார்கள் என்பதும் நாங்கள் அச்சங்கொள்கின்றோம். ஏனென்றால் இதற்கு முன்னும் ஒரு தடவை நாங்கள் தீவு பகுதி கூடிய அளவுக்கு தீவு பகுதி மக்கள், அதாவது இந்திய இழுவைப்படகுகள் முன்னுக்கு முகம் கொடுக்கின்ற நெடுந்தீவு, நைனாதீவு, அன்லதீவு, எழுவதீவு, காரைநகர், மாதகள் போன்ற முற்பக்க அந்த துறைகளினூடாக இருக்கின்ற மக்களினூடாகவே எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தும் எந்த விதமான பலனும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை. நாங்கள் வேண்டுவது இங்கே வருகின்ற படகுகளில் ஒரு வாரத்தில் 2 படகுகளை பிடியுங்கள் என்று கேட்கின்றோம். ஆனால் அவர்களால் முடியாத நிலையில் எங்களை சமாளித்து எங்களுக்கு நடக்கின்ற கூட்டங்களில் சமாளித்து எங்களுக்கு கதை சொல்லி அன்றைக்கு தங்களுடைய கூட்டங்களை நிறைவு பெற செய்கின்றார்கள். எனவே எங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து வர அழிந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தொழிலின் மூலம் கிடைக்கின்ற புரத பொருளை வாங்கி சாப்பிடுவதற்கு நுகர்வோர்கள் பல மடங்கு விலையை கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு சந்தையிலும் மீன் வேண்ட போய் மீன் இல்லாமல் திரும்பி செல்கின்றார்கள். காரணம், இந்த இழுவப்படகுகள் வந்து எங்களுடைய வளத்தை முற்றுமுழுதாக அளித்ததன் காரணமாகவே தான் நாமும் பாதிக்கப்படுகின்றோம். நாங்கள் பிடித்து வருகின்ற இந்த மீனை சாப்பிடுவர்களும் பெரிதாக பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே அதைவிட எங்களுடைய ஏற்றுமதி பொருட்கள் நாங்கள் செய்ய முடியாத சூழலும் இருக்கின்றது. எங்களை நம்பி இருக்கின்ற ஏற்றுமதியாளர்கள் கூட பாதிக்கப்படுகின்றார்கள். எந்த விதமான வருமானமும் இல்லாமல் ஒரு பெரிய நிறுவனங்களை கட்டி வளர்த்தவர்கள் அப்படியே தங்களுடைய தரத்தை குறைத்து கொண்டு வருகின்றார்கள். குறைத்து கொண்டு வருகின்ற நிலையும் ஏற்பட்டு விட்டது. எனவே இந்த அரசாங்கம், அதாவது எங்களுடைய ஜனாதிபதி கூடிய கவனம் செலுத்துவார்களா என்று நாங்கள் நினைக்கின்றோம். அல்லது நாங்கள் வேறு வழியில் ஏதேனும் போராட்டம் எந்த வடிவத்தில் நாங்கள் செய்கின்றோமோ அவர்கள் எங்களை அந்த நேரத்தில் தான் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். என்னுடைய பெயர் கணேச சுந்தரம் துசிதன். நான் இலங்கை கடலுணவு ஏற்றுமதியாளர் சமாச பிரதிநிதியாகவும் மற்றும் தப்ரபேன் கடலுணவு நிறுவனத்தின்
பிரதிநிதியாகவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் மீடியாவுக்கு முன்னால் வந்து இந்த விஷயத்தை கதைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய நாளாந்த கடமைகள் வேறு, ஏற்றுமதி சம்பந்தமான நடவடிக்கை தான் எங்களுடைய கடமை. இன்றைக்கி அதை விட்டுட்டு மீடியாவுக்கு முன்னால் வந்து இந்த துர்ப்பாக்கிய விஷயத்தை கதைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அடிக்கடி பத்திரிகைகள்லையும் சரி ஊடகங்கள்லையும் சரி நாங்கள் ஒரே பார்க்குற விஷயம், இந்திய இழிவு படகுகள் வந்து செய்கிற அந்த பாதிப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி ஊடகங்களில் வந்து கொண்டே இருக்குது. ஆனால் அதுக்கான ஒரு மாற்று நடவடிக்கைகள் எதுவுமே எந்த ஒரு ஊடகத்திலையும் பாரிய அளவில் கதைக்கப்பட இல்லை. அரசு சார்பாக அரசாங்கம் எடுக்கின்ற மாற்று நடவடிக்கையோ இல்லாட்டிக்கு சட்டம் மூலம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் எதுவுமே வந்து மீடியாக்களில் வார இல்லை. மீடியாக்களில் வாரதெல்லாம் இந்திய இழுவப்படகுகள் வருது, அதை வந்து கைப்பற்றியிருக்கணும், பிறகு விடுவிச்சிருவினோம். இந்த உள்ளுக்கு வார இந்திய இழுவப்படகுகள் எங்களோட நாட்டுக்குள்ளே வார அந்த செயற்பாடை வந்து இன்னுமே முற்று முழுதாக தடுக்கப்பட இல்லை. இலங்கையில் 2016 ஆண்டுக்கு பிறகு இதுக்கான கடுமையான சட்டம் 2 இயற்றப்பட்டிருந்தது. ஒன்று வந்து வெளிநாட்டில் இருந்து எங்களோட நாட்டுக்குள்ளே வாரதென்றால் சட்டபூர்வமாகத்தான் வர வேணும். அப்போ எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் எங்களோட நாட்டுக்குள்ளே வாரதை சொல்கிறது சட்டவிரோத குடிவரவு என்று சொல்லி. அப்போ சட்டவிரோத குடிவரவு மூலம் வார எந்த ஒரு மீனவர்களையோ யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அந்த சட்டத்தின் மூலம். மற்றது தடை செய்யப்பட்ட கடற்றொழில் முறை அந்த சட்டத்துக்குள்ளேயும் இந்த இழுவமடி மீன்பிடி முறை வந்து இருக்குது. அப்போ 2 சட்டங்களை பாவித்து இலங்கை அரசாங்கம் திணைக்களங்கள் இந்த நடவடிக்கையை பாரிய அளவில் செய்து இதை தடுத்திருக்கலாம் அவ்வளோ காலத்தில். இப்போ இது நடைபெற இல்லை. அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து நிச்சயமாக இன்னொரு நாட்டில் போய் கடல் உணவுகளை பிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு நாளும் சட்டம் இருக்காது நம்புகிறோம். அப்போ இந்தியாவிலையும் வந்து இதுக்கான ஒரு காத்திரமான ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி அதுகளை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்பட இல்லை. 2016-17 ஆண்டு அளவில் செய்மதி மூலமாக இதில் பார்க்கலாம். செய்மதி மூலமாக வந்து இந்திய இழுவப்படகுகள் எப்படி எத்தனை மணிக்கு இந்தியாவிலேருந்து வெளிக்கிடுது, எத்தனை மணிக்கு இலங்கை கடற்பரப்பில் நிற்குது, திரும்ப எத்தனை மணிக்கு போகுதுன்றதை ஆவணப்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு ஆவணமாக அனுப்பினது. என்னென்று சொன்னால் இந்தியாவில் பிடிக்கிற அந்த இறால், கடலில் பிடிக்கிற அந்த கடல் உணவுகளை வந்து இந்திய கடலில் பிடித்ததாக தான் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இப்போ இந்த ஆவணங்கள் 2016 ஆண்டு உரிய முறையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்பின பிறகு தற்காலிகமான ஒரு சிறிய மாற்றம் ஒன்று இருந்தது, கண்டிருந்த நாங்கள். பிற்பாடு இது இலங்கை அரசாங்கத்தின் மூலம் சரியான முறையில் அழுத்தம் கொடுக்காததாலையும் இந்தியாவிலையும் சரியான முறையில் இதை வந்து உள்வாங்கி நடைமுறைப்படுத்தாதாலையும் திரும்பவும் இந்த இந்திய இழுவ படகுகள் வந்து இலங்கைக்குள்ளே வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறது தொடர்ந்தும் நடக்குது. எங்களுடைய ஜனாதிபதி ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நம்புகிறோம். தற்பொழுது ஊழல் சம்பந்தமாகவும் சரி சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கும் சரி ஜனாதிபதி அந்த போதை வஸ்து ஒழிப்பு மற்றும் நிதி மோசடி, நிதி குற்றங்கள், ஊழல் இதுகளுக்கு சிறந்த முறையில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வரார். அதே மாதிரி எங்களுடைய கடற்றொழில் அமைச்சர் நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்தை பிரதிநிதிப்படுத்தி ஜனாதிபதி இதுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பார் என்று நம்புகிறோம். கட்டாயம் ஜனாதிபதிக்கு எங்களோட கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதையும் எங்களோட கடல் வளத்தை நம்பியிருக்கிற எங்களுடைய சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதுக்காகவும் எங்களுடைய கடற்றொழில் அமைச்சர் நிச்சயமாக ஜனாதிபதிக்கு இதை தெரியப்படுத்துவார் என்று நம்புகிறோம். செய்ய வேணும் கட்டாயம், அது அவருடைய கடமை நம்புகிறோம். விசேஷமாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. எங்களோட நாட்டில் இருக்கிற சட்டத்தை, ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேணும். ஜனாதிபதி வந்து கடற்படைக்கு கட்டளையை பிறப்பிக்க வேணும். எல்லை தாண்டி வர எல்லாரையும் கைது செய்யுங்கோ.
அந்த ஒரு கட்டளையை பிறப்பிச்சார் என்று சொன்னால் நிச்சயமாக கடற்படை வந்து கட்டளைக்குத்தான் கடமை செய்வினோம். அப்போ நிச்சயமாக அந்த விஷயம் நடந்தால் இது தடுக்கப்படலாம். ஏற்கனவே எங்களோட ஊடக அமையத்தில் ஏற்கனவே எங்களோட கடற்றொழில் சங்கங்கள் சமாசங்கள் பிரதிநிதிகள் கதைச்சது போல் கிழமைக்கு 2 இந்திய படகுகளை கைது செய்தால் போதும். குறிப்பிட்ட ஒரு மாதம் 2 மாதத்தில் 2 படகாக கிழமைக்கு இழந்து கொண்டு போக யாருமே தொடர்ந்து அதுக்கு முகம் கொடுக்க போகிறதில்லை. அது ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். 2 படகுகளை பிடிக்கிறதுன்றது எங்களுடைய கடற்படைக்கு சாதாரண விஷயம். உண்மையில் இதில் ஆழமாக பார்க்க போனால் இந்திய இழுவப்படகு வருதுன்னு சொன்னால் கிழமையில் 3 நாள் தான், கிழமையில் 7 நாள், ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக கடற்றொழிலுக்கு போகிறதில்லை. மிச்சம் 6 நாளில் 3 நாள் தான் வந்து கடற்றொழில் எங்களோட மீனவர்கள் செய்கிறது. காரணம் இந்திய இழுவப்படகு வருமென்ற பயத்தில் 3 நாளை கிழமையில் இழந்து நிற்கிறோம். ஏற்கனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், சுனாமியால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பொருளாதார பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ தெரியும், அனைவருக்கும் தெரியும், கடற்றொழில் சமூகம் கடலை மட்டும்தான் நம்பி இருக்குது. இப்போ அந்த கடலில் ஏற்கனவே 3 நாட்கள் இழந்து நிற்கிறாங்க. இந்த வருஷத்தில் ஒரு 2 மாதம்தான் ஒரு மூச்சு விடுற காலம். அந்த இந்திய இழுவப்படகுகள், இந்திய மீன்பிடி வந்து 2 மாதம் இனப்பெருக்க காலம் என்று சொல்லி 60 நாள் அந்த மீன்பிடிகளை வந்து நிறுத்தி கடல் வளங்கள் பெருகணுன்றதுக்காக உண்மையில் விட்டுருக்குறாங்க. அந்த 2 மாதம்தான் இலங்கையில் மீனவர்கள் வந்து மூச்சு விட்டு ஒரு 6 நாள் கடற்றொழில் செய்யணும். இப்போ மிச்சம் 10 மாதமும் வந்து அது இந்தியாவை கண்டு விட்டு கொடுத்த மாதிரி இருக்குது, சட்டபூர்வமாக விட்டு கொடுத்த மாதிரியே இருக்குது. இந்த 3 நாள் பிடிக்கிறதால எங்களோட நாட்டுக்குள்ள மீன்பிடி குறைவு, மீன் குறைவு. அந்த மீன் குறைஞ்சதால் சந்தைகளில் மீன் குறைய வந்ததுன்னா நிச்சயமாக அதிக விலையில் போகும். அப்போ புரத தேவைகள் வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதே நேரம் கடலுணவு பயன்படுத்தி ஏற்றுமதி தொடர்பான தொழில் வேலை வாய்ப்பு, தொழில் ஏற்றுமதி வருமானங்கள் பாதிக்கப்படும். ஏற்கனவே எங்களுடைய நிறுவனத்தின் பணிப்பாளர், இலங்கை ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் மிஸ்டர் டிலான் பெர்னாண்டோ ஏற்கனவே ஊடகங்களில் தெரிவிச்சிருந்த மாதிரி இந்திய இழுவப்படகுகள் வந்து எங்களோட கடல் வளத்தை சுரண்டுறதால கிட்டத்தட்ட 80 தொடக்கம் $100 மில்லியன் ஏற்றுமதி வந்து பாதிக்கப்படுது. உண்மையில் இது ஒரு பெரிய இழப்பு. அப்போ இந்த நாட்டுக்கு கட்டாயம் ஏற்றுமதி நடக்கணும், டொலர் நாட்டுக்குள்ளே வரணும். இதெல்லாம் ஜனாதிபதி பிரதானமாக பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் வடபகுதி கடலில் இருந்து தான் உண்மையில் அதிக அளவான மீன், அதாவது இறால், மீன், நண்டு, கனவான்னு சொல்லி அதிக அளவான மீன் வகைகள் வந்து பிடிக்கப்படுறது. அப்போ கிட்டத்தட்ட கல்பட்டியில் இருந்து முல்லைத்தீவு வரைக்கும் முக்கியமாக இந்த வடக்கு சார்ந்த கடற்பரப்பு தான் இந்திய இழுவப்படகுகளால் பாதிக்கப்படுது. இப்போ நிச்சயமாக இதை கருத்தில் எடுக்க வேணும், இதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேணும். அத்தோட புதிய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களும் நிச்சயமாக ஒரு சட்டபூர்வமான மீன்பிடி தொழில் முறைக்கு நிச்சயமாக செவிசாய்ப்பார், அதை செய்வார் என்று நம்புகிறோம். அதே நேரம் எங்களுடைய ஜனாதிபதியும் புதிய ஜனாதிபதியும் இவ்வளோ காலம் இருந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவார் என்று நம்புகிறோம். எதிர்காலத்தில் மீன்பிடி சார்ந்த சமூகங்களின் பிரதிநிதிகளை ஜனாதிபதி சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சரோட ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்பாடு செய்து சுமூகமான முறையில் இந்த இரு நாட்டிலையும் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி.